ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவனுடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் உபாகம புஸ்தகம் அதனுடைய 33வது அதிகாரம். உபாகம புஸ்தகம் 33வது அதிகாரம் அதனுடைய 29வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். உபாகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 29வது வேத வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி மோசே இந்த உபாகம புஸ்தகத்தில் விதமாய் எழுதியிருக்கிறார். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாமும் கூட ஆவிக்குரிய இஸ்ரவேலராயிருக்கிறோம். அவர்கள் எழுத்தின்படி இஸ்ரவேலராயிருக்கிறார்கள். நாம் ஆவியின்படி கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரை அப்பா என்று சொல்லி அழைக்கிற ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறபடினால நாமும் கூட ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் காணப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி கேட்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாளில் ஆண்டுடைய சமூகத்தில் வேற பெற்ற ரட்சிப்பை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் இந்த உலகத்துல யார் என்று சொல்லி கேட்கிற யாரும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்று தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒப்பானவன் இந்த உலகத்துல யாருமே இல்லையாம். ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படியான உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஸ்தோத்திர அதிகாரத்தில் இருக்கிறவர்களானாலும் சரி, மந்திரிகள் ஆனாலும் சரி, உயர் பதவியில் இருக்கிறவர்களானாலும் சரி, ஸ்தோத்திரம், நாட்டை ஆளுகிறவர்களானாலும் சரி, உலகத்தை ஆளுகிறவர்களானாலும் சரி, ஸ்தோத்திரம், அவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கீழே தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால தான் பெரிய பெரிய மந்திரிமார்கள், அரசியல்வாதிகள், தலைவர்கள், ஸ்தோத்திரம், இந்த எலெக்ஷன்கள் வருகிற நேரத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும், ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு முன்பதாகத்தான் என்ன செய்வாங்க, வந்து முழங்கால் படியிடுவாங்க. எனக்கு ஜெபம் பண்ணுங்க, என்ன ஆசீர்வைத்து அனுப்புங்க என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள், முழங்கால் படியிடுகிறார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆசீர்வாதத்தை பெறுகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா, ஆசீர்வதிக்கிறவர்களா பெரியவர்களா? ஆசீர்வதிக்கிற தேவ ஜனம் தான் பெரியவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய அதிகாரத்தினால ஒரு குடிகாரனை திருத்திடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஒரு கொலைகாரனை எப்படி ஆயில் அவனை பிடிச்சு 4 அடி கொடுத்து சிறைச்சாலையில் போட்டு அவனை திருத்திடலான்னு சொல்லி போட்டு பார்க்குறாங்க. குடிகாரனையும் திருத்த முடியல, கொலைகாரனையும் திருத்த முடியல, கொள்ளையடிக்கிறவனையும் பிடிச்சு 4 கொடுத்து ஜெயிலில் போட்டு பார்க்குறாங்க, அவனையும் திருத்த முடியல. எந்த ஒரு அதிகாரத்தினால அவர்களால் திருத்த முடியல. ஆனால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தெய்வ ஜனங்கள் முழங்கால் படியிடும் பொழுது கர்த்தர் எப்பேற்பட்ட குடிகாரனையும், எப்பேற்பட்ட கொலகாரனையும், எப்பேற்பட்ட கொள்ளைக்காரனையும், எப்படிப்பட்ட துன்மார்க்கனையும் என் ஆண்டவர் ரட்சித்து நீதிமானாக பரிசுத்தவானாக மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. அரசியல்வாதிகளால், அதிகாரிகளால, தலைவர்களால முடியாத ஒரு காரியத்தை தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை கொண்டு ஆண்டவர் செய்கிறபடினால தான் இந்த வேதத்தில் நான் வாசிக்கிறோம், கர்த்தரால ரட்சிக்கப்பட்ட
ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை இந்த உலகத்தில் கர்த்தர் பெரியவர்களாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. மற்ற மனுஷர்களை பார்க்கலும் பெரியவர்களாக, உயர்ந்தவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இங்க நான் வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே என்று சொல்லி எழுதியிருக்கிறது. பாருங்க, ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகாயம் செய்கிற கேடகமாயிருக்கிறாராம். அல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, ஆபத்து வருகிறது, பொல்லாத மனுஷர்களினால அவர்களுக்கு தீமை வருகிறதுன்னு சொன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நானே ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்கு எப்படி இருக்கிறேன்? அவர்களுக்கு கேடகமா இருக்கிறேன். அல்லேலூயா. அவர்களுக்கு சகாயம் செய்யும்படியாய், அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை பாதுகாக்கும்படியாக நானே அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறேன் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பல நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளை பல ஆபத்திற்கு தப்புவிக்கிறார், பல பொல்லாத மனுஷர்களுக்கு ஆண்டவர் தப்புவித்து விடுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஒரு தெய்வ மனுஷன் அவர் சொல்லுகிற நேரத்தில் சொன்னார், பாருங்க, சிலர் என்ன செய்து விட்டார்களாம், ஸ்தோத்திரம், அந்த தெய்வ மனுஷனுக்கு விரோதமாக சத்துருவாக எழும்பி விட்டார்களாம். சத்துருவாய் எழும்பி ஆராதனை முடியட்டு, இந்த பாஸ்டரை எப்படி ஆயிலும் அடிக்கணும், விடக்கூடாது அப்படி என்று சொல்லி கண்ணம் கட்டி இருந்தார்களாம். ஆராதனை முடிந்தது. அன்னைக்கு பாருங்க, ஸ்தோத்திரம், ஒரு விருந்தும் ஆலயத்தில் நடந்தது. ஸ்தோத்திரம். அந்த விருந்து நடந்துகிட்டே இருக்கிறது. பாஸ்டர் என்ன செய்தார், அவரும் நாம போய் இந்த சாம்பார் வாளி எடுத்து கொஞ்சம் விளம்புவோமே அப்படின்னு சொல்லி அவரும் உள்ள இறங்கி அந்த பந்தியில் விளம்பிட்டு இருக்கிறார். நேராக அவருக்கு அடி கொடுக்கணும்னு சொல்லி வந்தவனுங்க உள்ள வந்து அவரை தேடி 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 பார்க்குறான், அவரை காண முடியல. அல்லேலூயா. அவருக்கு அவன் மத்தியில் தான் நிற்கிற, அவன் கிட்டோடி தான் அவர் விளம்பிட்டு இருக்கிறார். அவனுடைய கண்களுக்கு ஆண்டவர் மறைத்து கொண்டார். அல்லேலூயா. பாஸ்டர் ஆராதனை முடியாமல் எங்கேயோ ஒழிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போனானாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவருக்கு ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு சகாயம் செய்கிற கேடகமாக ஆண்டவர் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு மகிமை பொருந்தின பட்டயமா நான் இருக்கிறேன் சொல்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக சத்துருக்கள் எழும்புவார்கள், பகைக்கிறவர்கள் எழும்புவார்கள், துன்மார்க்கர்கள் எழும்புவார்கள், தீமை செய்கிறவர்கள், பொறாமை கொண்டவர்கள், எரிச்சல் கொண்டவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எழும்புவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு எத்தனை சத்துருக்கள் எழும்பி உனக்கு விரோதமாய் செயல்படுவதற்கு அவர்கள் பேசினாலும் துடித்தாலும் எழும்பினாலும் நீ என்ன செய்யாண்டா, நீ ஒரு பட்டயத்தை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுவதற்கு, அவர்களை மேற்கொள்வதற்கு, அவர்களை விரட்டுவதற்கு நீ பட்டயத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவே உனக்கு மகிமை பொருந்தின பட்டயமாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் என்ன செய்வார், வெட்டுவார். அல்லேலூயா. அவர் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுவார். நாம் பட்டயத்தை எடுத்து யுத்தம் பண்ணாண்டா, நாம ஸ்தோத்திரம் பண்ணிட்டா போறோம், நாம் முழங்கால் படியிட்டா போறோம். சத்துருக்களோடு ஆண்டவர் மகிமை பொருந்தின பட்டயமாக தேவன் நின்று யுத்தம் பண்ணி அவர்களை விழத்தள்ளுவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரும் இச்சகம் பேச மாட்டாங்க, யாரும் நிந்திக்க மாட்டாங்க, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க, நீங்க நின்று பேச மாட்டாங்கன்னு சொல்லி அல்ல. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப இளக்காரமா பேசுவாங்க. அல்லேலூயா. அவர்களுக்கு விரோதமா ரொம்ப இளக்காரமா என்னெல்லாம் பேசணுமோ அவ்வளவு வாயை திறந்து நல்லா பேசுவாங்க. எவ்வளவு தூசிக்கணுமோ, எவ்வளவு நிந்திக்கணுமோ, எவ்வளவு பொய்யான குற்றச்சாட்டுகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டுமோ அத்தனை என்ன செய்வாங்க, பொய்யான குற்றச்சாட்டுகள் எல்லாம் பேசுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை எல்லாரையும் நான் ஒரு நாள்ல அடங்க பண்ணுவேன். ஒரு நாள் பேசுவாங்க, இன்னொரு நாள் அவர்கள் வாயை நான் அடங்க பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா.
நீ யாருக்கு விரோதமா இந்த வார்த்தை பேசின, யாவருக்கு விரோதமா உன் வாயை நீ திறந்த என்று சொல்லி அவர்கள் பேசின அந்த வார்த்தையின் நிமித்தம் அவர்களை நான் அடங்க பண்ணுவேன். ஒரு காலத்தில் பேசுவார்கள், ஒரு காலத்தில் வாயை மூடிக்கொண்டு மௌனமாய் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக ஆண்டவர் தம்முடைய ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளோட தேவன் எதிர்த்த பரித்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவும் வாயை திறந்து பேசிப்பதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறதில்லை. எப்பொழுதும் யுத்தம் பண்ணுவதற்கு தேவன் அனுமதிக்கிறதில்லை. எப்பொழுதும் அவர்கள் எதிராளியாய் செயல்படுவதற்கு தேவன் அனுமதிக்கிறதில்லை. ஒரு காலத்தில் யுத்தம் பண்ணினாலும் இன்னொரு காலத்தில் பதிலுக்கு இயேசு யுத்தம் பண்ணுவார். ஒரு காலத்தில் அவர்கள் பேசினாலும் மறுகாலத்தில் இயேசு எதிர்த்து நின்று பேசி அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை கர்த்தர் முறியடிப்பார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்களுடைய மேடுகளை நீ மிதிப்பாய். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எது தன்னுடைய வாழ்க்கையில மேன்மையாக எண்ணி தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப மேன்மையாக வச்சிருக்கிறார்களோ அதை நீ மிதிப்ப. உன் காலின் கீழே அது வரத்தக்கதாக நீ மிதிப்பாய் என்று சொல்லி கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஜெய ஜனத்துக்காக ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். பூமியில் இருக்கிற ராஜாக்களை பார்க்கலும் அவர்களை பெரியவர்களாய் மாற்றுகிறார். கர்த்தர் அவருடைய சத்துருக்களோடு ஆண்டவர் யுத்தம் பண்ணி இவர்களுக்கு கேடகமாய் இருந்து பாதுகாக்கிறார். கர்த்தருடைய சத்துருக்களோடு இவர் மகிமை பொருந்தின பட்டயமா நின்று அவர்களை வீழ்த்துகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவருக்கு விரோதமாக ஜனத்துக்கு விரோதமாய் பேசினுடைய நாவையெல்லாம் கர்த்தர் அடங்க பண்ணி வெட்கப்பட்டு தலை குனிந்து போக பண்ணுகிறார். அவர்களுடைய வாழ்க்கையில பெரிதாய் காணப்படுகிறவைகளை தேவ ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனம் தன்னுடைய உள்ளங்காலால மிதித்து போகிற அளவில் கர்த்தர் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுவோமே, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை எல்லாம் தேவன் ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய யாருக்கு சொல்லுகிறார்? இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இஸ்ரவேலே, நீ எப்படி இருக்கிறாய்? நீ பாக்கியவான். அல்லேலூயா, நீ பாக்கியவான். நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிற நீ பாக்கியவான்னு சொல்லி இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனத்துக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் இதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படியே நான் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களோட அவர் யுத்தம் பண்ணி அவருடைய நாவை கர்த்தர் அடங்க பண்ணி அவருடைய மேடுகளை மிதிக்க பண்ணி கர்த்தர் அவர்களுக்கு மேலாக நம்மை உயர்த்த வேண்டுமானா இஸ்ரவேலராகிய நம்மிடத்தில் ஆண்டவர் சில காரியத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் தான் பெரிய ஆள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தான் அவர்களை பார்க்கல மேலாக ஸ்தானத்தில் தேவன் கொண்டு வருவார். அப்போ என்ன காரியங்கள் நம்மிடத்தில் தேவை? வேதம் என்ன சொல்கிறது? இஸ்ரவேலராகிய தெய்வ ஜனத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஒரு 3 காரியங்களை வேகமாய் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக தேவ ஜனமாகிய இஸ்ரவேலிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? சத்துருக்களை முறியடிக்க வேண்டுமானா, உயர்த்த வேண்டுமானா, நம்மை மேன்மைப்படுத்த வேண்டுமானா இஸ்ரவேலராகிய தேவ ஜனங்கள் என்ன செய்யணும்? வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிப்போம் தொடர்ந்து. அதே உபாகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 28வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். போதும், இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனமெல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் நாம் காணப்படுகிறோம். அந்த இஸ்ரவேலராகிய என் ஜனமே, நீ எப்படி இருக்க வேண்டுமா? நீ சுகமாய் தனித்து நீ வாசம் பண்ணணும்னு சொல்றார். அல்லேலூயா. தனித்து வாசம் பண்ணணும்னா எப்படி? ஸ்தோத்திரம். தனியாக காட்டில் போய் ஒரு வீடை கட்டி அங்கே தனித்து வாசம் பண்ணணும்னு சொல்லியா? ஸ்தோத்திரம். அல்லது வீட்டில் எங்கேயாவது ஒரு மூலையில் ஒளிச்சு ஒரு ரூமுக்குள்ளே மட்டும் இருந்து எங்கேயும் தலையை காட்டாமல் அப்படி வாழ்கிற வாழ்க்கையா? இல்லை, தனித்து வாசம் பண்ணுகிறதுன்னு சொன்னா என்ன? ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலே, நீ தனித்து வாசம் பண்ணினா உன் சத்துருக்களோட நான் யுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ தனித்து வாசம் பண்ணினியன்னா உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் ஒன்றை நான் பெரிய ஆளாக மாற்றுவேன், ஒன்றை நான் உயர்த்துவேன்.
ஆண்டவர் சொல்லுகிற நீ தனித்து வாசம் பண்ணணும். அப்ப தனித்து வாசம் பண்ணணும்னா என்ன? வேதமே அதற்கு ஆன்சர் சொல்லுகிறது பாருங்க. வாசிப்போம். சோதரோ எப்படி தனித்து வாசம் பண்ணுகிறது? எண்ணாகம புஸ்தகம் அதனுடைய 23வது அதிகாரம், எண்ணாகம புஸ்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 28வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். எண்ணாகம புஸ்தகம் அதனுடைய 23வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். எண்ணாகமம் 23:9 ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். ஸ்தோத்திரம். திரும்ப வாசிங்க. கண்மலையின் உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் எப்படி தனித்து வாசம் பண்ணுமா? இங்க நான் வாசிக்கிறோம். அந்த ஜனங்கள், இஸ்ரவேலராகிய அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலர மாட்டார்களாம். ஜாதிகளோடு கலராமல் அவர்கள் தனித்து அவர்கள் என்ன செய்வார்களாம்? வாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். உலகத்தில் எத்தனையோ ஜாதி இருக்கிறது. அந்த ஜாதியை குறித்து நான் இப்ப பேச வரல, பைபிளும் அதை சொல்லவில்லை. ஸ்தோத்திரம். ஆனா உலகத்துல வேதத்தின்படி 2 ஜாதி தான் இருக்கிறது. ஒன்று ரட்சிக்கப்பட்ட ஜாதி, இன்னொன்று புற ஜாதி. அல்லேலூயா. ஒன்று என்ன ஜாதி? ரட்சிக்கப்பட்ட ஜாதி, பரிசுத்த ஜாதி. இன்னொரு ஜாதி என்ன? அது புற ஜாதியாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நான் உனக்காக உன் சத்துருக்களோட யுத்தம் பண்ணி, ஸ்தோத்திரம், அவளுடைய நாவையெல்லாம் அடங்க பண்ணி, அவளுடைய மேடுகளை மிதிக்க பண்ணி, அவர்களுக்கு மேலாக நான் உன்னை உயர்த்த வேண்டுமானால் நீ ஜாதிகளோடு கலவாத. எந்த ஜாதி? புற ஜாதிகளோடு நீ கலவாதே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ புற ஜாதிகளோடு கலந்துட்டேன்னா அவர்களை ஒரு ஆளா மாறிடுவ. உனக்காக நான் யுத்தம் பண்ண முடியாது, உன்னை நான் மேன்மைப்படுத்த முடியாது. ஏன்னா நீ புற ஜாதிகளோடு கலர்கிற நேரத்தில் அவர்களுக்கும் உனக்கு வித்தியாசம் இல்லை. அவர்களில் ஒரு ஆள் தான் நீ. உனக்காக நான் யாரிடத்துல யுத்தம் பண்ண முடியாது. உன்னை நான் அவர்களுக்கு மேலான ஸ்தானத்துல உயர்த்த முடியாது. நீ புறஜாதியோட கலந்திருக்கும் போது அந்த புறஜாதிகளுக்கு மேல உன்னை உயர்த்த முடியாது. ஏன்னா அவர்களில் ஒரு ஆள நீ அங்க கலந்திருக்க. உன்னை எப்படி நான் உயர்த்த முடியும்? அல்லேலூயா. அவர்களில் ஒரு ஆள நீ கலந்திருக்க. உனக்காக நான் எப்படி அவர்களோடு யுத்தம் பண்ண முடியும்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், நீ ஜாதிகளோட கலவாமல் நீ தனித்து வாசம் பண்ணு. உனக்காக ஆண்டவர் உன் எதிராளிகளோட யுத்தம் பண்ணி உன்னை உயர்த்துவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பல நேரங்களில் தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியமே யாரோடு தான் இருக்கிறது? புறஜாதிகளோட தான் அவங்க ஐக்கியமே இருக்கிறது. அவங்க கெட்டு போறதற்கு, நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள், ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் கெட்டு போவதற்கு, பின்வாங்கி போவதற்கு, தேவன் அவர்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை இழப்பதற்கு, அபிஷேகத்தை இழப்பதற்கு, ஆண்டவர் அவர்களை பரலோகத்துக்கு நேராக அழைத்தும் அவர்கள் நரகத்துக்கு நேராக போவதற்கு காரணமே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியும் ஆவிக்குரிய அநேக தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் இன்னை புறச்சாதிகளோட தான் இருக்கிறது. அல்லேலூயா. எங்க போனாலும் புறச்சாதி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே புறச்சாதியாக தான் இருப்பாங்க. அல்லேலூயா. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணுமா, அங்கே கால் பண்ணி கேட்பாங்க, ஏக்கா ஸ்தோத்திரம், நல்ல நாள் பேரை சொல்லி நான் கல்யாணம் வீட்டுக்கு போகிறேன், நீ எப்போ போகிற, நம்ம சேர்ந்து போகலான்னு சொல்லி கேட்குறேன். அல்லேலூயா. அந்த புறச்சாதிகளை கூட அவள் பார்த்தா எப்படி இருப்பா? பார்க்கறதுக்கு பியாய் போல இருப்பா. எப்படி? ஆமாம், அவளை பார்த்தாலே தெரியும்ல. ஆமாம், ரிக்கார்டு இருக்கிறனால நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பப்ளிக் ஆகும். அல்லேலூயா. அவள் ஆளை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறா? அவருடைய தோற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? சோத்திரம். அவருடைய முகத்தை பார்த்த உடனே தெரியுது, இது பேக்குஞ்சி போல தெரியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க ஐக்கியம் யாரோட? அந்த அக்காளோட தான் இவங்க கல்யாணம் விட்டு சேர்ந்து போவாங்க. அந்த அக்காளோட தான் இவங்க நேர நிச்சயமாக மார்க்கெட்டுக்கு போவாங்க. அந்த அக்காளோட தான் வேற எங்கேயாவது சந்தைகளுக்கு போவாங்க. அந்த அக்காளோட தான் கடைக்கு போவாங்க. அந்த அக்கா வீட்டில் தான் அடிக்கடி போய் இருந்து கதை விடுவாங்க. அந்த அக்கா வீட்டில் தான் போய் இருந்து பேசிகிட்டே இருப்பாங்க. இங்கே பண்ணுகிறத அந்த அக்காளுக்கு கொடுக்க, அந்த அக்கா அவங்க நல்ல நாளுக்கு பொங்குனதுல கொஞ்சத்தை எடுத்து அவங்க விக்கிரத்தை வச்சுட்டு மீதியில் வச்சிருப்பாங்க. இந்த அக்காளுக்கு கொஞ்சம் இங்க கொடுக்க, மொத்தத்தில் சுவாலி தீந்தம்மாவும் வாழ்க்கை.
உன் வாழ்க்கை கெட்டு போறதற்கு காரணமே, உன் ரட்சிப்பை விட்டு பின்வாங்கி போறதற்கு காரணமே, உன் சந்ததிகள் ரட்சிக்கப்படாமல் உன் சந்ததிகள் எல்லாம் பாவத்திலும் நரகத்திலும் அவர்கள் பின்வாங்கி போவதற்கு காரணமே, ஆண்டவர் உன் சந்ததியை ரட்சிக்காமல், புருஷனை ரட்சிக்காமல் போவதற்கு காரணமே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீ உன்னுடைய ஐக்கியத்தை நீ ஜாதிகளோடு வைத்திருக்கிறாய். அதனால தான் ஒன்ன ரட்சித்துக்கிட்டே ஆண்டவர் வேதனைப்படுகிறார், என் வார்த்தை கீழ்ப்படியிலே ஜாதியோடு கலந்திருக்கா, இதுல போய் என் புருஷனை ரட்சி ஆண்டவரே, என் பிள்ளைய ரட்சி ஆண்டவரே, என் மருமனை ரட்சி ஆண்டவரே, மருமலை ரட்சி ஆண்டவரே. எப்படி ரட்சிப்ப? ஒன்ன ரட்சித்ததுலேயே ஆண்டவர் துக்கப்பட்டுல இருக்கிறார். நீ ஜாதிகளோட எல்லாம் கலந்திருக்கிற, உன் ஐக்கியம் எல்லாம் பரிசுத்தவான்களோட இல்லையே, உன் ஐக்கியம் எல்லாம் ஆவிக்குரிய விசுவாசிகளோட இல்லையே, உன் ஐக்கியம் எல்லாம் இந்த பூவும் பொட்டும் வச்சு ஸ்தோத்திரம் வாழ்கிறதான புறஜாதிகளோட அல்லவா உன் ஐக்கியம் இருக்கிறது. எப்படி ஆண்டவர் உன்னை ரட்சிக்க முடியும்? எப்படி அவர்களுக்கு மேலாக உன்னை உயர்த்த முடியும்? ஆண்டவர் கேட்கிறார், நீ தனித்து வாசம் பண்ணிப்பார். அல்லேலூயா. அதற்காக அவர்களை பகைக்கணும்னு சொல்லி அல்ல, அதற்காக அவர்களை வெறுத்து தள்ள வேண்டும் என்று சொல்லி அல்ல. அல்லேலூயா. முக்கியமான தேவைக்கு மட்டும் பேசிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஏதாவது முக்கியமான தேவையா பேசிடுங்க, கண்டா பேசுங்க, சரிங்க, என்னன்னு கேளுங்க. அவர்களோடு டியரா நீங்க பழகக்கூடாது, அவர்களோடு டியராக நீங்க என்ன செய்யக்கூடாது, இணையக்கூடாது. அவர்களுடைய வீட்டிலிருந்து வருகிற ஆகாரத்தை நீ சாப்பிடக்கூடாது. இன்னைக்கும் விக்கிரக ஆராதனை எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டிலேருந்து வருகிற ஒரு சின்ன ஒரு ஆகாரம் கூட நான் சாப்பிட்டதில்லை. தெரியுமா உங்களுக்கு? சாப்பிட மாட்டேன். ஆமா, என்ன ஒரு பணியாரத்தை செய்து கொண்டாந்தாலும் சாப்பிட மாட்டேன், பிரியாணியை செய்து கொண்டாந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு சாங்கான சத்தியத்தை பேச முடியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பாருங்க, அநேகர் விக்கிரகத்தை படைச்ச இடத்திலும் போய் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. கிடைச்சா போதும் ஐயா, கிடைச்சா போதும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பின்வாங்கி போவதற்கு, ரட்சிக்கப்பட்டும் விசுவாசி அவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்கு, புருஷர்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்கு, மருமக்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணமே, கர்த்தர் அவர்களை உயர்த்த முடியாமல், அவருடைய சத்துருக்களோடு யுத்தம் பண்ண முடியாமல் இருப்பதற்கு காரணமே இந்த விசுவாசி தான் காரணம். ஏன் சொன்னால் அவருடைய ஐக்கியம் புறஜாதிகளோடு இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நீ தனித்து வாசம் பண்ணிப்பார், உனக்காக நான் யுத்தம் பண்றானா பார், உன்னை நான் அந்த ஜனத்தின் மத்தியில் உயர்த்துகிறனா இல்லையா பார். நீ தனித்து வாசம் பண்ணிப்பார், உன்னுடைய குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் புருஷனை நான் ரட்சிக்கிறனா இல்லையான்னு சொல்லி என்னை சோதித்து பார். நீ தனித்து வாசம் பண்ணிப்பார், உன் ஐக்கியத்தை விடு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்படறதுக்கு முன்னாலே எனக்கு நிறைய நண்பர்கள் உண்டு. சிலருக்கு கூட தெரியல, இங்கே இருக்கிற அநேகருக்கு. ஆமாம், எப்போ பார்த்தாலும் நண்பர்களோடு தான் சுற்றுவேன். ஆமாம், எங்கே போனாலும் நண்பர்களோடு தான் போவேன். வீட்டிலேயே நண்பர்கள் வந்து இருப்பாங்க, இல்லைன்னா நான் நண்பர்கள் வீட்டில் போய் இருப்பேன். அங்கே நான் ரோட்டில் இருந்தாலும் நண்பர்களோடு தான் வந்திருப்பேன். ஆனால் இயேசு என்னை தேடி வந்து என்னைக்கு ரட்சித்தாரோ அன்றைக்கு நண்பர்களோட ஐக்கியத்தை எல்லாம் அப்படியே நான் துண்டித்து விட்டேன். அல்லேலூயா. இப்பவும் பழைய நண்பர்கள் சில நேரங்களில் சில காரியத்தை வருவாங்க. ஐயையோ நண்பர்களா அப்படின்னு சொல்லி நான் அப்படியே சாடி விழுந்து நான் போகிறதில்ல. அதற்காக அவர்களை பகைக்கிறதில்ல. கண்ட இடத்துல நீ இயேசுவை ஏற்றுக்கொள், நீ மனம் திரும்பு, ஆண்டவருக்கு பிள்ளையா மாறுன்னு சொல்றேன். ஸ்தோத்திரம். ஆனா அவர்கள் கூட நான் போகிறதில்ல. கடந்த நாளில ஒருத்தர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டார், நம்ம நண்பர்கள் எல்லாருமே இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க, உன்னை மட்டும்தான் காணல, நீ வந்துரு. சமீபத்தில் ஒரு 2 வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நண்பர் 1 வருடம் இருக்கும், 1 அல்லது 2 வருஷம் இருக்கும். நம்முடைய நண்பர்கள் அத்தனை பேர் நிற்கிறாங்க, நீ மட்டும்தான் இல்லை. ஆகையினால நண்பர்கள் எல்லாரும் உன்னை தேடுகிறாங்க, நீ வந்துரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, நான் அப்படியான்னு சொல்லி கேட்ட போனை வச்சுட்டு நான் சொன்னேன், ஆண்டவரே எனது நண்பர் நீர் தான் ஆண்டவரே. அல்லேலூயா. இப்போ அவர்கள் யாரும் என்னுடைய நண்பர்கள் அல்ல, என் நண்பர் இயேசு. அல்லேலூயா. ஆமா, உமக்கு பிரியமில்லாத ஒரு இடத்திற்கு எத்தனை உயிர் நண்பன் கூட்டால் நான் போகிறதில்லை, ஐக்கியத்துக்கு கூட்டா நான் போகிறதில்லை, அவங்களோட சாப்பிடுவதற்கு கூட்டா நான் போகிறதில்லை. இப்பொழுது நீர்தான் என்னுடைய உயிர் நண்பன், உம்மை துக்கப்படுத்திட்டு என்னொரு நண்பனை நான் பிரியப்படுத்த நான் போகல ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருக்கு சமூகத்தை சொல்லிட்டு போனை கட் பண்ணி வச்சுட்டு இருந்துட்டேன். போகவே இல்லை.
ஆமா, போகலன்னா அவங்க என் முகத்தை பார்க்க மாட்டாங்களே, மதிக்க மாட்டாங்களே, அதை பத்தி நான் கவலையும் படல. ஏன்னு சொன்னா என்னை நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. என்னை வழி நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். நான் அவரைத்தான் நான் துக்கப்படுத்தக் கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், நீ புறஜாதிகளோடு ஐக்கியப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களோடு கலவாத. அங்கேந்து வருகிற எந்த ஒரு ஆகாரத்தை நீ புசிக்காத. நீ ஜாதிகளோடு கலவாமல் இருந்தால் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமா பேசினா அடுத்த நேரத்தில் அடி வாங்கிட்டு அடங்கி இருப்பாங்க, தெரியுமா? உனக்கு விரோதமா பேசுறவங்க ஆண்டவர்ட்ட அடி வாங்கிட்டு அடங்கி இருப்பாங்க, தெரியுமா? நீ மட்டும் தனித்து வாசம் பண்ணினா கர்த்தர் அதை செய்வார், தெரியுமா? ஆவி